அதுக்கப்புறம் அந்த வித்தின் செகண்ட்லேருந்து அனைத்து அரசு ஊழியர்களும் போலீஸ் உட்பட எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனுடைய ஆணைக்கு இணங்க மட்டுமே வேலை செய்வாங்க. இவரை பார்க்கறதுக்கு தான் அந்த கூட்டம் போகும். இவர் பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் கிடையாது. விஜயை பார்த்தா போதும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ஒரு மோகத்தில் மட்டுமே தான் அங்கே வர கூட்டம். போனால் அங்கே ஒரு 5000 பேர் இருக்கும். இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த 10,000 பேர் பின்னாடியே போகிறான். நடிகர்கள் பின்னாடி ஓடுறதுன்றது மிகப்பெரிய சாதனை. இதில் போய் செத்தாலும் அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க, வைத்தியர்கள் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவன் சீனியாரிட்டி வேற கட்சியிலேயே அமைச்சராக இருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சூழல் எப்படி சார் இருக்கு? நிறைய புது விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாருமே வரும்போது எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு, இவ்வளவுதான் சொத்து இருக்கு, நேற்று ஈவினிங் பண்ணும்போது எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்றத இருக்கிறத காமிக்கிறது தான் வேட்புமனு தாக்கல். அதுல பாதி மறைச்சி பாதி இருக்கிறது இல்லாதது அதெல்லாம் சொல்லதான் செய்வோம். யாரும் ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அடுத்த நாள் இடி ஐடி எல்லாம் போயிடும். அதில் என்ன எனக்கு சந்தேகம்னா, எனக்கே தெரியும் ஒரு படத்துக்கு அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, ஒரு தொகுதி ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு இவ்வளோ தேவை அப்படின்றது பொதுவாக நான் பேசுகிறேன். நமக்கே தெரியும். அதை எப்படி அவங்க நம்புறாங்க? வேட்புமனு தாக்கல் பண்ற இடத்துல பாக்குற மக்கள் இதெல்லாம் எப்படி நம்புறாங்க? வேட்புமனு தாக்கல்ல வந்து அவங்களுடைய வேலை என்ன, எலெக்ஷன் ஆஃபீஸருடைய அதிகாரிகளுடைய வேலை என்னன்னா, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபைல் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை நீ ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கினீங்க, நீ கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு 20 படம் நடிச்சிருந்தா கூட அதுவே 2000-3000 கோடி ஆச்சு, அதெல்லாம் இல்லையெல்லாம் அவங்க கேட்க முடியாது. ஓகேவா? அவங்க வந்து அந்த ஃபைலை வாங்கி அவங்க வந்து வச்சுப்பாங்க. வச்சுட்டு இதை வந்து ஐடி சம்திங் இவங்களுக்குலாம் அனுப்பிச்சுடுவாங்க. இவங்க வந்து இவ்வளோ சொத்து பதிவு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காப்பி அனுப்புவாங்க. இதை வந்து அவங்க தான் இடியோ இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இது பணம் கட்டாமல் ரெடி இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு தான் இதை வந்து உண்மையாக பொய்யான்றத விசாரணை பண்ணுவாங்க. எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அந்த வேலை கிடையாது. என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வச்சுருக்காங்க. அதை வாங்கி வச்சுட்டு அது பொது வெளியில் மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறது தான் அவங்க வேலை. மக்கள் இப்போ நீ பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோனா இவ்வளோதானா இருக்குது, முதல்வருக்குன்னா இவ்வளோதானா இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு பொது விவாதமாக சென்று கொண்டு இருக்கும். அது ஃபைல் பண்ணுறவங்களுக்கே தெரியும் நம்ம எதை காமிக்கிறோம் எதை காமிக்கலன்னு சொல்லி. அதுதான் அக்செப்ட் பண்ணியிருந்தது. அதுதான் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஓட்டு இதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணி அவர் சொல்கிறதெல்லாம் உண் பண்ணால் அவருக்கு போட போகிறீங்க, பொய்னா வேற ஆளுக்கு போட போகிறீங்க. அதை தான் நீங்கள் வாக்காக செலுத்துறது தான் இந்த கான்செப்ட். தாவேக தலைவர் விஜய் வந்து நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பெரம்பூர் தொகுதியில. ஆக்சுவலா வந்து 4 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணதான் நேற்று பிளான் இருந்திருக்கு. பட் வந்து 2 இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு கொளத்தூர்ல முடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னதான் நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, எங்கள் வண்டி வந்து டிராவல் பண்ணுறதுக்கான வழி இல்லை, அதனால நாங்கள் வந்து ரத்து பண்ணிட்டோம். இதுக்கு காரணம் வழக்கம் போல் அவங்க எப்போதும் சொல்கிற மாதிரி திமுக அப்படின்னு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு தேதி அறிவிக்குதோ அதுக்கப்புறம் அந்த வித்தின் செகண்ட்லேருந்து அனைத்து அரசு ஊழியர்களும் போலீஸ் உட்பட எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனுடைய ஆணைக்கு இணங்க மட்டுமே வேலை செய்வாங்க. திமுக இல்லை முதல்வரே கூப்பிட்டு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சட்ட வடிவமைப்பான ஒரு விஷயம். இது கூட தெரியாமல் ஒன்றும் நீங்கள் வந்து திமுகனா என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் பண்ண நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பெரிய அறியாமையாக இருக்கு. ஏன்னா சென்னையில் வந்து சின்ன சின்ன தெருவுகள் தான், பஸ்ஸு போகிற ரோடு தான் பெருசாக இருக்கும். பஸ்ஸு போகிற ரோடு இவர் கொடுக்க முடியாது. அப்போ இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சின்ன சின்ன தெருக்கள் உள்ள தான் போக முடியும். போலீஸ் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மீண்டும் ஒரு கரூர் மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வேணால் தடுத்துருக்கலாம். அது வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு வந்து ஒரு சினிமா மோகம் இருக்கும்போது கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே கூட்டம் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டத்தை எப்படி கையாளுறதுன்றது எல்லா அரசியல் கட்சியிலையுமே ஒரு தொண்டர் அணின்னு வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு பேரிகார்டு மாதிரி பாதுகாப்பாக இருந்து அரணாக இருந்து அந்த தொண்டர்களை வழி நடத்துவாங்க. இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இவரை பார்க்கறதுக்கு தான் அந்த கூட்டம் வரும். இவர் பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் கிடையாது. விஜயை பார்த்தா போதும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ஒரு மோகத்தில் மட்டுமே தான் அங்கே வர கூட்டம். அது என்ன ஆகும்னா ஒரு போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ எடப்பாடி அவர்கள் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ராயப்பட்ட இந்த பிரிட்ஜு கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா இந்த பிரிட்ஜு கிட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூடுவாங்க. இவர் இங்கே பேசி முடிச்சுட்டு அடுத்து ட்ரிபிள்கேணி போகிறாருன்னா இந்த 10,000 பேர் அங்கே போக மாட்டான். இங்கேருந்து அந்த 10,000 பேர் போனால் அங்கே ஒரு 5000 பேர் இருப்பான். இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த 10,000 பேர் பின்னாடியே போகிறான்.
இந்த 10,000 பேர் அவர் பின்னாடியே போனான், அந்த வண்டி பின்னாடியே போனான். அவனுக்கே தெரியல நம்ம இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோன்றது. அது ஒரு மாய மாதிரி, குதிரைக்கு கட்டின லாரம் மாதிரி. அது ரெண்டு பக்கமும் எதுவுமே தெரியல. இதுதான் விஜய்க்குள்ள பெரிய மைனஸ். அப்ப இந்த கும்பல் இங்கே குறைந்து விட்டால் அடுத்த இடத்துக்கு போகும்போது ஃப்ரீயா போகலாம். இதை இவங்க தான் தன் ரசிகர்களை சொல்லி புரிய வைக்கணும். அது ஆதவர்ஜனாவும் சொல்லியிருக்காரு, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, அது வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரஜினிக்கு வராத கூட்டமா, கமல் அவர்கள் வராத கூட்டமா, இருக்கிற நடிகர்கள் எல்லாத்துக்கும் வரும். ஒரு நயன்தாரா போய் ஒரு நகை கடையை திறந்து அங்கே ஒரு 20,000 பேர் கூடுறான். இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடுறது என்பது மிகப்பெரிய சாபக்கேடு. இதில் போய் செத்தாலும் அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஏதோ காசு கிடைக்குதுன்ற மைண்ட் செட்டப்பில் வந்துடுறாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். இன்னொன்று என்னன்னா, விஜய் முதல் முறையாக பெரம்பூர் வராருன்னும் போது அந்த கூட்டம் இருக்க தான் செய்யும். அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு திரும்பி பெரம்பூர் வந்தாருன்னா அந்த கூட்டத்தில் பாதி ஆகும். அடுத்த 2 நாள் கழிச்சு பெரம்பூர் வந்தாருன்னா பாதியில் கால்வாசி ஆகும். ஏன்னா இது எல்லாமே அவருடைய பேச்சை கேட்க வருது, பார்க்க வருது. இது சைக்காலஜிக்கலாக இது உள்ள ஒரு மேட்ரு, அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது தான் அந்த ஆர்வங்கள் அதிகமாகும். 2வது வாட்டி இவர் தான் பார்த்துட்டேன், நேற்று பார்த்தேன் அப்படின்னு போயிடுவோம். 3வது வாட்டி அன்னைக்கு கூட வந்தார் அப்படின்னு. 4வது வாட்டி என்னடா எப்போ பார்த்தாலும் என்ன வந்துட்டானோ. இது மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம். இதுதான் நடந்திருக்கு. அதனால் அதை போய்கிட்டு இது பண்ணல பிரச்சனை, அதனால பிரச்சனை, ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு விஷயம். அதான் நான் பார்க்குறேன். இப்போ மாற்று கட்சியிலேருந்து ஒரு 106 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க சார் தாவேக்கால. ஆனால் சொந்த தொகுதியை சேர்ந்த ஒரு 60 பேருக்கு வாய்ப்பு வழங்கலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கான காரணம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் மற்ற கட்சி மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் வீரவேசமாக பேச வேண்டியது இருக்காதுல்ல. அடிப்படை கொடி பிடித்தவன் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கொடி பிடிச்சவன் தான் வேட்பாளர். நீங்க எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அவங்க மற்ற கட்சியில இருந்து வந்திருக்காங்க, மேபி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஏதாவது நினைச்சிட்டாரா? முன்னுரிமை கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உடனே அவர் வந்திருக்காரு. எப்படி பாக்குறேன் அப்படின்னா, செல்வன் ஒரு கேரக்டர். அவர் 25ஆம் தேதி திமுக விலகுறாரு, 26ஆம் தேதி விஜயில சேர்றாரு, 27ஆம் தேதி வேட்பாளர் லிஸ்ட்ல ஒரு பேர் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, 25ஆம் தேதி கட்சி விட்டு விலகி 26ஆம் தேதி கட்சியில சேர்ந்தவனுக்கு 27ஆம் தேதி சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப அங்க ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த உனக்கு சீட்டு செலவு பண்றதுக்கு காசு கொடுக்க முடியாது. சொந்த தொகுதியிலே 60 பேருக்கு ஒரு சீட் கொடுக்கலையே சார். அதுதான் சொல்றேன். அவங்கெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவர் தான் கொடுக்கறேன்னா நம்ம அவரை தான் கேட்கணும். இவர் தன் ரசிகர்களுக்கு கொடுக்காம மற்ற அரசியல் கட்சி மாதிரி இவரும் தான் அப்படியே தான் இருக்காரு. காசு கொடுக்குறவனுக்கு சீட்டு, காசு உள்ளவனுக்கு சீட்டு. அதுதான் நம்ம அப்படிதான் பார்க்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில் கொடுத்த சீட்ல சாய் சரவணன் ஒரு கேண்டிடேட். அவர் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ்ல அமைச்சராக இருந்தவர். அவர் கட்சி விட்டு விலகல, அவர் அந்த கட்சியிலிருந்து அப்படியே தான் இருக்காரு. அவருக்கு சீட்டு தரல, அதில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு காலைல பார்த்தா தாவேகா கட்சியில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சி ரிசைன் பண்ணி ஓடி வராங்க. எவ்வளவு குளறுபடிகள் தெரியுது அவங்களுக்கு. புதுச்சேரியில் 28 இடங்கள்ல போட்டி 2 இடம் கூட்டணி கொடுத்துருக்காங்க. அதுல 14 பேர் பிஜேபியில இருந்து உடனடியாக வந்தவங்க, 5 பேர் அதிமுக இருந்து வந்தவங்க, இல்லை உடனே வந்தவங்க. எந்த கட்சியிலையும் உடனே வந்தவங்களுக்கு ஒரு 50 பேர் வராங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேருக்கு அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் அவங்களுடைய செல்வாக்கை வைத்து கொடுப்பாங்க. இவங்க பேர்களே இந்த பதவியெல்லாம் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க, சரி நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் சீட்டு. அந்த மரியாதைக்காக கொடுக்கறது வழக்கம். இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க, வைத்தியலிங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சீனியாரிட்டி வேற கட்சியிலேயே அமைச்சராக இருந்தவங்க அப்படின்ற அடிப்படையில் கொடுப்பாங்க. இவர் 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்காருன்னா அப்போ இவருடைய இயலாமை தான் அது காமிக்குது. அப்போ நம்ம கிட்ட கரெக்டான ஆட்கள் இல்லை, இவங்களை வச்சு நம்ம போனோம்னா 0, இவனுங்க நம்மள்ட்ட காசு கேட்பாங்க தேர்தல் வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவர் இவர்களை தன் சொந்த கட்சி தொண்டர்களை ரசிகர்களை நம்பாமல் வந்தாரை கூப்பிட்டு அவங்களாம் வாழ முடியாது, தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி இருக்கும் கொடுத்துட்டாரு. அதுதான் இது இவரும் அப்ப இவர் ஃபர்ஸ்ட்ல பேசிக்க வேண்டியதே இல்லை. நாங்க கொடி பிடிச்சவங்க தான் கொடுப்போம் நீனும் சொல்லிருக்க வேண்டியது இல்லை, புசியானதும் அந்த டைலாக் சொல்ல வேண்டியது இல்லை. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சீட்டு கிடைக்காத தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணேன், என்கிட்ட இத்தனை கோடி கேட்டாங்க, இந்த குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மற்ற கட்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லையே, நீங்க அப்புறம் புதுசா செய்ய போறீங்க. எனக்கு பணமே தேவையில்ல, 250 கோடி விட்டு வந்தேன்னாரு. கடைசியில பார்த்தா இவங்களே பணம் கேட்கறாங்க, 2 கோடி ரூபா 3 கோடி ரூபான்னு சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்கள் போய்கிட்டே இருக்கு டெய்லியுமே. அதனால இவங்களும் புதுசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பழசா உள்ளவங்களுக்கு காப்பி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ விஜய் மேல 5 வழக்கு தொடர்ந்துருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நியாயம் நினைக்கிறீங்க? இல்ல, இது தேர்தல் களத்துல வரக்கூடிய வழக்கு, இதெல்லாம் பெரிய வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இந்த கேசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து அந்த டைமில் எல்லா தலைவர்கள் மேலேயும் போடுவாங்க. நீங்கள் விஜய் மேலே இப்போ புதுசாக போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்க, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மேலே வரும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மேலே வரும். ஏன்னா அந்த கேண்டிடேட் மேலே தான், தலைவர் மேலே தான் கொண்டு வருவாங்க வழக்கு. நீங்கள் ஆள் அதிகமாக சேர்த்துட்டீங்க, அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான். சாதாரண வழக்கு. இந்த காலத்தில் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அது வந்து அதுவே ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, கோர்ட்டில் போட்டாங்கன்னா ரத்து பண்ணிடுவாங்க. அதனால இந்த வழக்கை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப ஒரு அடுத்த விஷயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போடக்கூடிய வழக்குகள். இது ஒன்றும் கிரிமினல் குற்றம் கிடையாது, சாதாரண வழக்கு. தமிழகத்துல வந்து தாவேகா கட்சியினர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சார். பல தலைவர்கள் தாவேகா கட்சி தொண்டர்கள் மட்டும் அதிர்ச்சி இல்லை, மக்களுமே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அப்பா அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்குலாம் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் அந்த அபிடாவிட்ல ஃபைல் பண்ணியிருக்காருல்ல, அதை பார்த்து தமிழக மக்களே அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ இனிமேட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆம்பளைங்களா இருந்தா விஜய் ரசிகராக இருந்தா இனிமேட்டு நம்ம கொடுத்த காசெல்லாம் கணக்கு பண்ணி கேட்பானோ அப்படின்ற மாதிரி பெண்கள்லாம் பயத்தில் இருக்காங்க. பிள்ளைங்களா பாதி நம்ம அப்பா நம்மளை படிக்க வச்ச ஃபீஸ்லாம் கட்டியிருக்காரு, இதெல்லாம் கடன் இதெல்லாம் குடுறான்னு கேட்டுருவாரோன்னு எல்லாம் பயத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுதான் நல்ல கேள்வி, நீங்க தான் அவரை கேட்கணும். விஜய் கடமைக்கும் கடனுக்கும் வித்தியாசம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒரு சிலர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருப்பாங்க. நான் கொடுக்குற காசு நீ கொடுத்தா அவனு இருக்கலாம். பெத்த தாய் தகப்பனை நீ வந்து கடன்னா, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் உருவாக்கி உன்னை ஒரு ஸ்டார் வேல்யூ ஆக்குன தகப்பனுக்கு கொடுத்த காசு எப்படி கடன் ஆகும்? அதாவது விஜய் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா தெரியல. இல்ல நமக்கு வந்து கட்டுக்கடங்காத, அதாவது எப்படி சொல்றதுன்னா, என்ன பண்ணாலும் நம்ம பண்றது சரின்னு நினைக்கிற ஒரு மிக மோசமான ஒரு கூட்டம் இருக்கிறனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கும் முட்டு கொடுத்துக்கலான்ற ஒரு எண்ணத்துல செய்யறாரான்னு தெரியல.